12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024 பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுற கொஸ்டின்ஸு ப்ளஸ் அந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். இந்த அனாலிசிஸ் நம்ம தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக 40 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் 90+ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன். மினிமம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த 3 days நீங்கள் ஸ்டடி பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி பேட்டர்னில் வரும் அதோட மார்க்ஸ் ஸ்பிளிட்டப்ஸில் பார்க்கலாம். ஒரு 1லேருந்து 20 கொஸ்டின் நம்பர் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 மார்க்ஸாக தான் கேட்பாங்க. அந்த 1 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 1 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க. ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து எல்லாத்தோட புக் பேக் மட்டும் படித்தாலே போதும். ஸோ அந்த புக் பேக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்மளால் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற முடியும். ஆண்டனிம்ஸும் அதே மாதிரி தான், புக் பேக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற ஆண்டனிம்ஸ்லாம் படித்தாலே போதும். ஸோ சில இடியம்ஸு அண்டு பொலைட் ஃபார்மேஷன்லாம் கொடுக்குற வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரின் வேர்டில் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. கிளிப்டு அண்டு பிளெண்ட் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட், நவுன் ப்ளஸ் நவுனு, வேர்ப் ப்ளஸ் நவுன், அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு செட் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துட்டு இன்னொரு செட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்தது அமெரிக்கன் அண்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த 17லேருந்து கண்டிப்பாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அந்த 6 போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒன்று கண்டிப்பாக வந்துடும். கிளிப்பிங் அப்படி இல்லைன்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ் வரும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் லிங்கர்ஸ் அண்டு கன்ஜங்ஷன் சார்ந்த ஒரு கொஸ்டின் வரும். கம்ப்ளீட் த சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு மிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த வேர்ட்ஸுக்கான 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனே நம்ம பிக் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அண்ட் தென் ஃப்ரேசல் வேர்ப் வந்து ஃப்ரேசல் வேர்ப் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரேசல் வேர்ப் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் 4 வேர்டு கொடுத்துட்டு அதில் 4 வேர்டுமே ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் ஸ்பெல்லிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கரெக்ட் ஸ்பெல்லிங் எதுவோ அந்த ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். கரெக்ட் ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் அப்ரிவேஷன் இல்லைன்னா ஆக்ரனம். ஸோ அப்ரிவேஷனுக்கும் ஆக்ரனமுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர்ஸை தனித்தனியாக சொல்லுவோம். ஆக்ரனம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸாகவே அந்த எக்ஸ்பென்ஷனை வந்து சொல்லுவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நம்ம தனியாக டிஎன்பிஎஸ்சின்னு தனித்தனியாக சொல்லுவோம். இதுவே ஏஐடிஎஸ் அப்படின்றது எய்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு வேர்டு, அந்த வேர்டே ஒரு ஆக்ரனிமாக இருந்துச்சுன்னா, அது வேர்டே ஒரு ப்ரொனவுன்சியேஷன் ப்ளஸ் எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா அது ஆக்ரனிம். தனித்தனி லெட்டர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிச்சோன்னா அது பேர் அப்ரிவேஷன். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸ்பென்ஷன்ஸையுமே நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட மெட்டீரியல்ஸும் நான் லிங்க்கில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் சென்டென்ஸ் பேட்டர்ன், எஸ்விஓஏ, எஸ்விசி, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்னே நம்ம படிக்கணும். அண்ட் தென் இந்த 20 மார்க்ஸை நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கிராமர் போர்ஷன் புக் பேக்கில் இருக்கிறத மட்டுமே படித்தா நம்மளால் 20க்கு 19 கண்டிப்பாக சாலிட் அடிக்க முடியும். இப்போ நம்ம ரொம்ப ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 days வந்து நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மார்க்ஸுக்காக, அதுக்கப்புறம் போஎம்ல இருக்கிற இஆர்சி ப்ளஸ் பொயட்டிக் லைன்ஸு, அதுக்கப்புறம் சில கிராமர் பார்ட் ஒன்று வரும். அந்த கிராமர் பார்ட் நான் இந்த அனாலிசிஸில் பார்க்குறேன். அந்த அனாலிசிஸ்லையும் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். அதிலிருந்து இப்போ 1 மார்க்ஸு போஎம், இஆர்சி, கிராமர் பார்ட்லேருந்து நம்ம 55+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி பேராகிராஃபு, அந்த லெட்டர் ரைட்டிங் அதையும் சேர்த்து போட்டோம்னா நம்மளால் 60 to 75 மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாலேயே. ஸோ சில மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால தான் இந்த மார்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். நல்லா படிக்கிறவங்க இது எல்லாமே கரெக்டாக எழுதி பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா 90+ 95 கிட்ட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்டர்னல் மார்க்ஸோட சேர்த்து. அந்த அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா போயம் பார்ட். இப்போ போயம் பார்ட்லேருந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். அதாவது ஒன்று வந்து பொயட்டிக் லைன்ஸு, இன்னொன்று வந்து இஆர்சின்னு சொல்லுவாங்க, அது ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த 2த்துலேருந்து மட்டுமே நமக்கு 14 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வரும்.
அந்த 20 மார்க்ஸு ப்ளஸ் 14 மார்க்ஸ் இதுலேருந்து வரும். அந்த பொயட்டிக் லைன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5க்கு 6 யூனிட்ல 5 யூனிட்ஸ் படித்தாலுமே நம்மளால இதுலேருந்து எழுத முடியும். மொத்தமாக 6 பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம 4 எழுதினா போதும். ஒன்றுத்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸு. அதே மாதிரி இஆர்சியில் வந்து ஒவ்வொரு 5 யூனிட்ஸில் இருக்கிற போயம் யூனிட்ஸ் இஆர்சி மட்டுமே படித்தா போதும். மொத்தம் 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். இது ரெண்டுமே எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இதுலேருந்து நம்மளால் 14 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இதில் மார்க்ஸில் கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஏன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைச்சிடும். எல்லாமே சிங்கிள் லைன் வேர்ட்ஸில் தான் இருக்கும். சிங்கிள் லைன் சென்டென்சஸில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்டு உங்களுக்கு 2 பார்ட்டாக வரும். ஒன்று வந்து 6 மார்க்கு கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து 9 மார்க்குக்கு வரும். ஸோ 6 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட், டைரக்ட், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து கேட்பாங்க. அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் இல்லாமல் இஃப் அண்ட் ஹேடை வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து ரீசேஞ்ச் பண்ணணும். இதில் 3 கொடுத்துட்டு 2 கேட்பாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு வந்து இதில் 4 கொடுத்துட்டு 3 கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ் இதிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 2ல இன்னொரு கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், ப்ரிப்பரேஷன், ஃபுட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துட்டு 3 எழுதணும். அதுக்கு ஈச் ஒன்னுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ப்ராவர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஆப்ஷன்ஸோட தான் கொடுப்பாங்க. வெரைட்டி இஸ் த டேஷ் ஆஃப் லைஃப், வெரைட்டி இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப், எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே, டைம் அண்ட் டைட், வெயிட் ஃபார் நன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராவர்பும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதா கேட்பாங்க. ஸோ 38 அதான் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரே சென்டென்ஸ் கரெக்டாக வர சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதுவுமே வந்து அந்த கொஹரண்ட் ஆர்டர் படி புக் பேக்லேயே இருக்குது. அதை பற்றி தான் கேட்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரி நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுலேருந்து நம்மளால் சாலிடாக 3 மார்க்ஸு, இந்த ப்ராவப்ஸ்லேருந்து 3 மார்க்ஸ், டோட்டலாக 6 மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து கேட்பாங்க. இப்போது காஃபி எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீ எப்படி மேக் பண்ணுறது, ஃபுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டு அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பார் சார்ட்டு, பை சார்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால் ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்மளால் ஈஸியாக 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இஆர்சி, அதுக்கப்புறம் பொயட்டிக் லைன்ஸு, அந்த 20 மார்க்ஸில் 1 வேர்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 + 14, அதுக்கப்புறம் இது ஒரு 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதுவே பார்த்தீங்கன்னா 49 மார்க்ஸ் இதிலிருந்தே நமக்கு வந்துடும். ஸோ வெறுமனே பேராகிராஃப் எதுவுமே படிக்காமல் நம்ம கிராமர் பார்ட் மட்டுமே பார்த்துட்டு போனாலே நம்மளால் 49 மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் அதிகமாக அதாவது எழுதுகிற பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபு, அதுக்கப்புறம் நோட் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இதுலேருந்து. இப்போ 35 மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியலனா கூட நம்மளால் இதுலேருந்து 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த பேராகிராஃபை தாண்டி லெட்டர் ரைட்டிங்கு, சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு, இதிலிருந்தே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரோஸ் பேராகிராஃப் கண்டிப்பாக ஒன்று வரும். அந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா எது படிக்கணும்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இதெல்லாம் மேக்ஸிமம் ரிப்பீட்டான கொஸ்டின்ஸு, எப்பயுமே எதிர்பார்க்கப்படுற கொஸ்டின். இதில் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ, த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் அண்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் அஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த 4த்துலேருந்து படித்தாலே போதும். இந்த 4த்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. இந்த 4த்துலேருந்து எப்படியோ ஒன்று வந்துடும். இந்த 4த்தோட பேராகிராஃப் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தென் போயம் பார்த்தீங்கன்னா த கேசரியன் ட்ரீ அண்டு அலிசஸ் த ஃபாதர் டு ஹிஸ் சன். இந்த 4த்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஏன்னா இதெல்லாம் எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்டதே தான் வரும். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே இந்த 4த்துலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபு காட் சீஸ் த ட்ரூத் லைஃப் ஆஃப் பை மிட் நைட் விசிட்டர் அண்ட் ரிமெம்பர் சீசன். இந்த 4த்துலேருந்தும் அதே மாதிரி ஒன்று கண்டிப்பாக எப்படியும் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி வந்து நோட் மேக்கிங் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. அதுக்கு எந்த சப்ளிமெண்ட்ரி வரும்ன்றது நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். அதோட கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் எழுதுனா போதும். ஸோ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் மட்டும் நீங்கள் ஹெட்டிங் மாதிரி போட்டு எழுதணும். அதோட ஹெட்டிங் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
டைட்டில் மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதணும். இந்த சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு எழுதணும். மற்றது வந்து ஜஸ்ட் பேராகிராஃபாக எழுதினா மட்டும் போதும். ஸோ ஈச் ஒன்னுக்கு வந்து நமக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதுலேருந்து 7த்துலேருந்து நமக்கு 5 மார்க் 35 மார்க். அதுக்கப்புறம் சம்மரி ரைட்டிங், அதாவது நோட் மேக்கிங் மாதிரி வரும். சம்மரி ரைட்டிங், ரஃப் டிராஃப்ட், பேராகிராஃப் போட்டு எழுதணும். லெட்டர் ரைட்டிங்கில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் டு பாடி ஆஃப் த லெட்டர் அந்த ஹெட்டிங் வச்சு எழுதினாலே நம்மளால் ஈஸியாக 4.5 to 4 மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் ஸ்பாட் தி எரர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஃபில்லப் மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஃபில்லப்லேருந்து நம்ம கிராமர் பார்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் தி எரர்ஸ் நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா கிராமர் எரர் வந்துடும். இந்த ஃபில்லப் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் மாடல், செமி மாடல், குவாசி மாடல் வேர்ப்ஸ் வச்சு எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. ஏதோ ஒன்று பிகின் வித் ஆல்ரெடி வச்சு நம்ம எழுதணும். ஆல்ரெடி பிகின் வித் இந்த டென்சஸ் வச்சு கேட்பாங்க. அண்ட் தென் ரிலேட்டிவ் ப்ரோனான், ஹூ, ஹூஸு, இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனான் வச்சும் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக இதுக்கு 2 மார்க்கு, மற்றதுக்கு எல்லாமே ஒரு மார்க், மொத்தமாக 5 மார்க் இதுலேருந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த டென்ஸ் மிஸ் ஆனால் கூட மற்றது எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 4 மார்க்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்தே வந்துடும், சப்போஸ் ஸ்பாட் தி எரர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா. அண்ட் தென் ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் சப்போஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 4 கொஸ்டின் இல்லைனா 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினை வச்சு நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இதுலேருந்தே பேராகிராஃப் படிக்காமல் போனால் கூட நம்மளால் சம்மரி, லெட்டர் ரைட்டிங்கு, இந்த கிராமர் பார்ட்டு, இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்தே நம்மளால் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 14 மார்க்ஸு, 20 மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 15 மார்க்ஸு, இதில் ஒரு 20 மார்க்ஸ். ஸோ 40, 50, 60, 69 மார்க்ஸ் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எதுவுமே இந்த பேராகிராஃப் படிக்காமையே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட் 69 மார்க்ஸுக்கு எழுதுனா கண்டிப்பாக அவனால் மிஸ்டேக்ஸ் போக 50லேருந்து 55 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா படிக்கிறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேராகிராஃப் இல்லாமே கிராமர் பார்ட்டை வச்சுட்டு நம்மளால் 80+ ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேராகிராஃபு மினிமமாக படிச்சுட்டு போனாலே மிஸ்டேக்ஸ்லாம் போக 90 to 95 வந்து நல்லா படிக்கிற பசங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக லாங்குவேஜில் ஸ்கோர் பண்ண பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டோட்டல் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கிற கிராமர் பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.